ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் டிஎஸ்கே மேங்கோ தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்த்லெஸ் எபிலிட்டி பட் ஓபி பவர் ஹீரோ மேங்கோவில் 106லேருந்து 107 சாப்டர் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி மேங்கோ வேணால் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணிங்க. அப்புறம் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்னால் நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடைக்குள்ளே போனோமா? அருகில் போகிறதுக்கு முன்னாடி போன சாப்பில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம லவர் அண்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்னால் கில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்னால் மரண பயத்தில் பார்த்துனுங்கிறானுங்க. லாரி நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம சோல்ஜர்ஸ்னே கில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறான் பாருங்க. அவன் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ரத்த தெரியுது. என்னன்னா நம்ம லாரி இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிகல்ஸ் மூலமாக முன்னாடி ஒரு சோல்ஜர் மாதிரி இருப்பான். அவனை அப்படியே குத்துறாரு பாருங்க, வயிற்றில் குத்தின்னு பின்னாடி ஓட வச்சிடறாரு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிற டைமில் அவனை அப்படியே வெடிக்க வைப்பான் பாருங்க. எல்லாரும் பயப்படுறானுங்க. அங்கே இருக்கிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெடியாடுறான். லாடு நீங்கள் எங்களோட லாடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எப்படி எங்களுக்கு கொல்லத்துக்கு உங்களுக்கு தோணுன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வேறு என்ன கண்ட்ரிக்கு நீங்கள் கூத்து செஞ்சிட்டீங்களா எங்களை கொலை பண்ணுறதுக்கு சொல்லி கேட்குறான். நீங்கள் இந்த நாட்டு சேர்ந்து ஹீரோவாச்சா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் லாடு வேறு, நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க சொல்லிட்டு அந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா கேட்குறேன். நம்ம லாடுக்கிட்ட இருந்த எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, லாடியே பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறானுங்க. ஏன்னா லாடு செத்துட்டான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும், அவனுங்களுக்கு தெரியாது இல்லையா. அதான் லாரியே இந்த மாதிரி பண்ணுறாரு சொல்லிட்டு ஏச்சுனுக்கிறானுங்க. டக்குனு நம்ம லாரி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு பாருங்க. சோல்ஜர்ஸ்னா ஷாக் ஆகிறானுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்மளே போட்டுருவான்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாற்றுறதுக்காக தப்பிச்சு ஓடுறானுங்க. அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தப்பிச்சு போயிடுவானுங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மேலே எடுத்துக்க சொல்லியாங்கண்ணா, அப்புறம் ஆளுங்கண்ணா அனுப்புவானுங்க சொல்லிட்டு அங்கே இருக்க சோல்ஜர் பார்த்தீங்கன்னா வேகமாக போயினுக்கிறான். முன்னாடி போயினுங்கிற டைம் நான் மூஞ்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரத்த தெரியுது. என்னன்னா முன்னாடி சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களோட கை பார்த்தீங்கன்னா வெத்த நடைமில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வீடு பாருங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம ஓடி இருந்தாண்டே இந்த நம்மளை தாண்டி எப்போ அங்கே செட்டானுங்க சொல்லிட்டு பார்த்துனுங்கிறானுங்க. அங்கே இருக்க சோல்ஜர்ஸுங்கன்னா கண்ணில் மரண பயம் தெரியும் பாருங்க. என்னன்னா அவனுக்கு முன்னாடி டீமன் அப்படி 9 மட்டும் வந்து நிற்கும் பாருங்க. அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்னா அந்த டீமன்னா பார்த்து கைனா நடுங்கும் பாருங்க. நம்ம கண்டிப்பாக இங்கே சாவ போகிறோம், நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் வந்து முடிவே பண்ணிடுறானுங்க. இவனுங்க இங்கே பார்த்து பயந்து நிற்கிற டைமில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அலற சத்து கேட்குது. என்னன்னா நம்ம லாட் இருக்கு இல்லை, அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்னா எல்லாரும் கொண்டுட்டு வந்துனுங்கிறானுங்க. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்னா எப்படியாச்சும் தப்பிச்சு போயினான்னு பார்த்துனுங்கிறாங்க. முன்னாடி பார்த்தா டீமன்ஸ், பின்னாடி போட்டால் நம்ம லாடு என்னன்னு தெரியாமல் நம்மளை அட்டாக் பண்ணுறாரு. முன்னாடி டீமன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு போயினான்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ்னு ஓடுறானுங்க பாருங்க. ஆனால் நம்ம லாடு சும்மா ஓடல, எல்லாரும் போட்டு வெயிட் பண்ணுறாரு பாருங்க. அப்படியே அந்த டீமன்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி போறாரு பாருங்க. போனவன டீமன்ஸை போட்டு ஒரு வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. இந்த இடத்துல இந்த சீட் கண்டு பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய ஸ்டேட்டில் இருக்கிற ஜின் மேன்ஷன் தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் யாருக்கு ஃபோனில் பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட் ஸ்லைடர் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. காலே போக மாட்டேங்குது, அங்கே என்னதான் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா மண்டை பிச்சுன்னு பார்த்துனுக்கிறாரு. கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு இல்லையா, அந்த கால் பார்த்தீங்கன்னா அட்டன் ஆகுது. ஹலோ சோல்ஜர்ஸ், நான் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ண மாட்டேங்க, அங்கே என்ன நடக்குது? நம்ம காட் ஸ்லைடர் அங்கே இருக்காரு, அங்கே இருக்கிற லூஃபனை வெயிட் பண்ணிட்டாரு, அங்கே இருக்க சோல்ஜர்ஸும் வெயிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு பாருங்க. ஆப்போசிட்டில் ஒருத்தர் பேசுகிறாரு சோல்ஜரும். அவனும் பார்த்தீங்கன்னா சரி இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக போயிட்டு இருக்காரு, மட்டும் இல்லாமல் மட்டும் 9 பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான். சோல்ஜர் பார்த்தீங்கன்னா கதறான் பாருங்க. நம்ம டீச்சருக்கு ஒன்றுமே படிக்கலையே இது மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சோல்ஜர் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பேர் இருப்பானுங்க இல்லையா, அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் ப்ளீஸ் எங்களை உயிரோடு விட்டுருங்க சொல்லிட்டு கதறானுங்க. டீச்சருக்கு ஒன்றுமே பிடிக்கல, அங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கால் அப்படியே கட் ஆகுது பாருங்க. நம்ம டீச்சருக்கு ஒன்றுமே பிடிக்கலாங்க, என்னடா நடக்குது இப்படி கதறானுங்களே, ட்ராகன் கண்ட்ரி சேர்ந்தவனுங்கன்னா வந்துட்டானுங்களான்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறாரு. அவனுங்க மட்டும் வந்துட்டானுங்கன்னா டைசி கிங் நேஷன் சேர்ந்தவனுங்க இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு நம்மள ஃபுல்லாக வெயிட் பண்ணிடுவானுங்க. அவங்ககிட்ட அவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் வரும், மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான ஆர்ம்ஸ் ஃபோர்ஸ்லாம் இருக்குது. இது நம்மளுக்கு பெரிய ஆபத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா ஏச்சுனுங்கிறாரு. அவனுக்கு ஒன்று இங்கே அட்டாக் பண்ணிட்டுக்கலாம், பதிலுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா ஏச்சுனுங்கிறாரு. அந்த டைமில் சார் நான் உள்ளே வந்தாமான்னு சொல்லிட்டு ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்க. இவங்க வேறு இல்லை, ஜின் மேன்ஷன் ஒரு மேனேஜர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுங்கண்ணா சரிங்களா. ஸோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது சார், நம்ம சொல்லிட்டு கேட்காம நம்ம நாட்டு சேர்ந்த அந்த காட் ரெஸ்டர் ஆர்மி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கும் ட்ராகன் கண்ட்ரிக்கும் இருக்கிற சென்ட்ரல் பார்டருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்ம்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு கேட்காம போன்ஸ் ஆஃப் ஸ்கேர் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியை சொல்கிறாங்க. அதாவது அப்படிங்கிற மேனேஜர் சொல்லிட்டாங்க. நம்ம டீச்சருக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வரும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதே டைமில் பார்த்தீங்கன்னா டைசி கண்ட்ரி சேர்ந்தவனுங்களோ ட்ராகன் கண்ட்ரி சேர்ந்தவங்களோ அவங்க பார்டரில் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் நிற்க வச்சிருக்கானுங்க. டைசி கண்ட்ரி சேர்ந்தவனுங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்டாய்ட் ஷிப் எடுத்துன்னு வந்திருக்கானுங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் சொல்லியிருப்பானுங்க இல்லையா, கார் ட்ரெஸ்டாய்ட் ஆர்மின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பானுங்களா, அவனுங்கிறான் அவனுங்கன்னா ரெடியாக இருக்கானுங்க அட்டாக் பண்ணிட்டு. ட்ராகன் கண்ட்ரி சேர்ந்தவனுங்க முன்னாடி ஒருத்த போட்டு தள்ளினான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறானுங்க. இந்த சைடு ட்ராகன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிரிஃபன் குரூப் வந்திருக்கானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லூக் கேப்டன் வந்திருக்காங்க, அவங்களோட டீம்ஸ்லாம் வந்திருக்கானுங்க. ட்ராகன் கண்ட்ரியில் இருக்கிற பவர்ஃபுல்லான டீம்ஸ் நாம தான் 78 கிரிஃபன் டீம்ஸ்னு சொல்லிட்டு நம்ம லூக் கேப்டன் சொல்கிறது. இந்த டைசி கண்ட்ரி சேர்ந்தவனுங்க அந்த காட் ரெஸ்டர்ட் ஆர்மி இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா,
அவங்களும் பார்த்தீங்கன்னா வார்னிங் மாதிரி தராங்க நம்ம ஆளுங்களுக்கு, இங்கிட்ட போயிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு சும்மா வர மாட்டோம், எங்களுக்கு அம்மட்டி பேச்சு தான் முக்கியம், ஃபஸ்ட்டு யார் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கேப்டன் சொல்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 2 கண்ட்ரிக்கு வார் நடந்து எக்கச்சக்கமான பேர் தான் சாவாங்க, அதுக்கு பதில் நம்ம பேசி தீட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேப்டனும் சொல்கிறான் பாருங்க. பக்கத்தில் ஒரு சோல்ஜர் மாதிரி இருக்குது, அவனும் பார்த்தீங்கன்னா கேட்குறான், கேப்டன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு. அந்த கேப்டனும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நான் பேசுறது மட்டும் நீ கேள்றா, நீ என்ன நினைக்கிற, அவங்க கூட நம்ம சம்மதமாக போகணும்னு சொல்லி நீ நினச்சினுக்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு நம்ம கொஞ்ச நேரம் டிசைட் பண்ணான்னு சொல்லி இந்த கேப்டன் வெளித்தனமாக சிரிக்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு பொறு வெப்பன் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இதாண்ட கரெக்டான நேரம் எத்தனை நல்லா சும்மா இருன்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளித்தனமாக சிரிக்கிறான். இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லி அந்த கேப்டன் கேட்குறேன் பாருங்க. அதுக்கு நம்ம லூ கேப்டன் பார்த்தீங்கன்னா ஏச்சு பார்க்குறாரு. ஏன்னா இப்போ இந்த டைமில் மட்டும் வாரம் இருந்தால் எக்கச்சக்கமான பேர் சாவாங்க, அவங்க கண்ட்ரி சேர்ந்தவனுங்க சாவானுங்க, நம்ம கண்ட்ரி சேர்ந்தவனுங்க சாவானுங்க சொல்லிட்டு நம்ம கேப்டன் ஏச்சு பார்க்குறாரு. நம்ம ஆளுங்க ஏச்சுனுங்கிறாங்க என்ன முடிவு பண்ணான்னு சொல்லிட்டு அந்த காட் ரெஸ்டார்ட் ஆரம்பி கேப்டன் இருக்கான் இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதாண்ட கட்சி சான்ஸ் அவங்க போட்டு இல்லைனான்னு சொல்லிட்டு நம்மள ஒரு சீக்கிரம் வெப்பன் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி யூஸ் பண்ண சொல்கிறான் பாருங்க. என்னன்னா லேசர் அட்டாக்கரை யூஸ் பண்ணுறான். நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுகிற டைமில் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இவங்களை சும்மா கூட இவங்களோட எண்ணமே இதாண்டா, பேசுகிற டைமில் பார்த்தீங்கன்னா முறையில் குத்திடுவானுங்க சொல்லிட்டு வெறித்தனமாக நம்ம ஆளுங்கன்னா போய் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறானுங்க பாருங்க. நம்ம ஆளுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் பார்த்தீங்கன்னா வருது பாருங்க. நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணுன்னு பார்த்தா நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணாமல் அந்த ஷிப்பு போய் அட்டாக் பண்ணிட்டு பாருங்க. அங்கே ஒரு டெஸ்டாய் ஷிப் பார்த்தீங்கன்னா அப்படியே சுக்குநூறாக வச்சிருது. அவங்க ஒன்றும் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற 4 ஷிப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே அழிஞ்சு போகுது பாருங்க. இது பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் மாதிரி வந்து பாருங்க. அந்த பார்த்தீங்கன்னா அட்டாக் இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு பிரின்சிபல் கையில் என்ன பார்த்துருப்பீங்களோ, ஒரு மேஜிக் ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதான் இது. என்ன ஒரு வந்துட்டாரன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்துனுங்கிறாங்க. காட் ரெஸ்டார் ஷிப் கேப்டன் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஷாக்காகி பார்த்துனுங்கிறாங்க. என்னன்னா முன்னாடி ஒரே அட்டாக் பண்ணானுங்க, நம்ம ஷிப் எல்லாம் காலி ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்டாக் என்னவா இருக்கும், இப்படி அட்டாக் பண்ணியிருக்கானுங்களே சொல்லிட்டு அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா ஏச்சுனுங்கிறாங்க. அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா டீ பூச்சிருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி போட்டு அனுப்பிச்சுனுங்கிறானுங்க பாருங்க. அப்புறம் அந்த வெப்பன் பார்த்து ஏச்சு பார்க்குறேன், அந்த வெப்பன் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கேன், இது அந்த வெப்பன் வந்து லெஜெண்டரியான வெப்பன் தான், அது எப்போ இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துனுக்கிறான். இந்த வெப்பன் நம்மக்கிட்ட இருக்கும், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்பன் அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எவனாலும் அவன் தவிர்க்க முடியாது, அவன் நினச்சினா ஒரு கண்ட்ரி அவன் டெஸ்ட்ராய் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்துனுக்கிறான். அந்த மாதிரி ஆளுக்கு தான் இந்த ஷிப் ஒரு பூச்சி மாதிரி அதான் ரசிக்க போட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா அடிச்சா பார்த்துனுக்கிறான். அந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிடிக்கிறாரு, அது வேற இல்லை நம்ம பிரின்சிபல் தான். இந்த இடத்துல இந்த சீன் கன் பண்ணுறாங்க. நெச்சில் பார்த்தீங்கன்னா ஜின்னியூ சைட்டில் காமிக்கிறாரு, பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பண்ணிக்கிறேன், மக்கள் எல்லாருமே அடிச்ச பார்த்துனுங்கிறாங்க. என்னன்னா மக்கள் யாரும் வெளியே வராதிங்க, உங்களுக்கு லாக்டவுன் அறிவிச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எப்போ சொல்கிறாங்க அப்போ மட்டும் நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸாக போயினுக்குது. உங்களுக்கு தேவையான ஃபுட் ரிசோர்ஸ்னால் நீங்கள் வேகமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்திலேருந்து லாக்டவுன் ஆரம்பிக்கிறது, யாரும் வெளியே வராதிங்க, மக்கள் எல்லாருமே உங்கள் வீட்டிலே சேஃபாக இருங்க சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸாக சொல்லினுக்கிறாங்க. மக்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா திடீர்னு லாக்டவுன் போட்டிருக்காங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஏச்சுனுக்கிறாங்க. அப்புறம் நியூஸில் சொல்கிறாங்க என்னன்னா 9 டீமன்ஸ் யாரும் சீல் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லை மட்டும் எக்கச்சக்கமான டீமன்ஸ்னால் நம்ம சிட்டி அட்டாக் பண்ணுங்குது, நம்ம சிட்டி அந்த டீமன்ஸுக்கு கூட சேர்ந்து நம்ம 5 ஹீரோஸ் அட்டாக் பண்ணுறாங்க, ஹீரோஸையும் அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயினுக்குது. என்ன நம்ம நேஷன் சேர்ந்து 5 ஹீரோஸ் நம்மளே அட்டாக் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே அடிச்சா பார்த்துனுக்கிறானுங்க. அங்கே இருக்கிற ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ஃபோனில் எதுவும் பார்த்துனுங்கிறாங்க. என்னன்னா அந்த 5 ஹீரோஸ் இருக்காங்களா, அவங்க ஃபைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எவனோ வீடியோ எடுத்து நெட்டில் போட்டிருக்கான் போல், ஹீரோஸ் எடுத்து நம்ம போராடணும், அவங்க நம்மளை காப்பாற்றவும் நினச்சிட்டு இருந்தாலும் நம்மளே கொலை பண்ணுறாங்க, அவங்களோட சும்மா ஒரு கொலை அவங்கள கொண்டு தேடணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜின் மேன்ஷன் போகிறாங்க. ஏன்னா ஹீரோஸ் அங்கே இருப்பாங்க சொல்லிட்டு அங்கே இருக்கிற சொல்லிச்சுன்னா தடுத்து நிறுத்துனாங்க. இருந்தாலும் மக்கள் கேட்குற மாதிரி இல்லை, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம ஹீரோஸ்னா இந்த மாதிரி பண்ணுற ஆளுங்கன்னா இல்லை, இதனால் வேறு நாட்டில் இருக்கிற அனிமி தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வீடியோ ஃபேக் வீடியோ நீங்கள் யாரும் நம்பாதீங்க சொல்லிச்சுன்னா ரொம்ப சொல்கிறானுங்க. இருந்தாலும் மக்கள் யாருமே கேட்குற மாதிரி இல்லை, அவங்கள வெளியே வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. எஸ்எஸ்எல்ல பார்த்தீங்கன்னா டிவைன் போன் ஃபாரஸ்ட்டில் யார் ஒருத்தர் நடந்து போயிருக்கிறாரு, இவர் வேறு ஒரு நம்ம பிரின்சிபல் தான். பிரின்சிபலோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதிரி 9 டீமன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்திருக்கு, 5 ஹீரோஸ் சேர்ந்து டீமனுக்கு ஒரு சண்டை போடாமல் மக்களுக்கு ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க, மக்களை கொண்டுக்கிறாங்க டீமன்ஸுக்கு ஒரு சேர்ந்துன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு பாருங்க. நம்ம பிரின்சிபல் எதுனா கேட்டு தான் வந்துனுக்கிறாரு, சார் நான் சொல்லிட்டுங்க நீங்கள் எறும்பி பதிலே சொல்லின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்குறாங்க பாருங்க. நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுருக்காரு, லூஃபன் வர ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. மட்டும் இல்லாமல் டைசர் கிங் நேஷன் அவன் ஒத்தால ஈச்சிடுவான், ஆனால் எதுக்காக வெயிட் பண்ணுகிறான் அப்படின்னு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஈச்சின்னு போகிற டைமில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் மாதிரி கேட்குது. என்னன்னா ஸ்பைடர் டிமன் நம்ம பிரின்சிபல் கிட்ட வரும் பாருங்க, பிரின்சிபல் பார்க்குற இது கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் உமன் இருக்காங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா லூஃபன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நான் அனுப்பிச்சு விட்ருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இந்த ஸ்பைடர் டிமன் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லிட்டு லூஃபனுக்கு வர வேலையே இல்லை, நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டுக்காக எது பண்ணுகிறேன். அது மட்டும் இல்லாமல் லூஃபனால இந்த டைசர் கிங் நேஷனை பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருக்கிற இப்போ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஏச்சுனுக்கிறாரு. சரி ஓகே இது அப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு புஸ்ஸுன்னு கிளம்பிடுறாரு பாருங்க. அதில் பறக்க செலவு பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் மனசுக்குள்ளே வச்சுனுக்கிறாரு. என்னன்னா
லூஃபானுக்கிட்ட 8க்கு மேலே லெஜெண்டரி ட்ராகனை வச்சுனுங்கிறான். ஒரு ட்ராகனே பார்த்தினா இந்த சிட்டி ஒத்தமொத்த சிட்டி ஆகிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் இருக்குது. அதனால லூஃபான் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அவனை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா புஸ்ன்னு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஜின் மேன்ஷன் தான் காமிக்கிறாங்க. அங்கே மேனேஜர் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்கிட்ட இந்த மாதிரி டிமென்ஷனை வந்து சிட்டி ஆயிடுச்சுன்னுக்கிறாரு. மட்டும் இல்லாமல் நம்ம 5 கிரேட் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா மக்களை கொண்டுக்கிறாங்க. என்னென்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணுறது சார்னு சொல்லிட்டு துருன்னு கேட்டுக்கிறாங்க பாருங்க. நம்ம டீச்சருக்கு காண்டாக இருந்தாலும் அப்படியே வச்சு பார்க்குறது எதுன்னா 5 கிரேட் ஹீரோஸ் சண்டை போட்டு மக்களை கொல்றாங்கன்னா அவங்க செத்துட்டாங்கன்னு அர்த்தம். லூஃபன் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுகிறான். ஆனால் எப்படி 5 கிரேட் ஹீரோஸ் எப்படி லூஃபன் கொல்ல முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா பிட்டு பிச்ச மாதிரியே பயணிக்கிறாரு. அந்த 5 கிரேட் ஹீரோஸில் நம்ம லாரு ஒருத்தர் அவர் எப்படி செத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சருக்கு ஒன்றும் புரியாமல் பார்த்துனுக்கிறாரு. நம்ம டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஐடியா வருது. என்னன்னா மக்கள் யாரும் வெளியே வராத மாதிரி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணார். மட்டும் இல்லாமல் நம்ம சோல்ஜர் நம்ம பாடி கார்ட்ஸ்னு இருக்காங்களா அவங்கன்னா பார்த்தீங்கன்னா நீ அலர்ட் பண்ணு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நீ சீக்கிரமாக போய் செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா அண்ணா சார் மேலே இடத்துல என்ன கேட்கணுமான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கேட்குறாங்க பாருங்க. என்ன மேலே இடத்துல சொல்ல போறியா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ இருக்கிற ஹையஸ்ட் அத்தாரிட்டி எகிட்ட இருக்கு நான் சொல்லிட்டு மட்டும் நீ செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜரை நல்லா மிரட்டி விட்டுறாரு. நீங்கள் என்னை விட்ட மாட்ட போகிறேன் நான் உடனே போய் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க பாருங்க. நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அனுப்பிச்சு விட்டு காண்டாகிறது என்னன்னா லூஃபனுக்கிட்ட 8க்கு மேலே டீமனாவிட்டி 9 இனிமே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல சொல்லிட்டு நம்ம டீச்சரை பார்த்தீங்கன்னா ஏச்சுனுங்கிற டைமில் டக்குன்னு சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறாருன்னு தெரியல. இந்த இடத்துல இந்த சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிவைன் போர்ன் ஃபாரஸ்ட் தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலராக பிளாஸ்ட் ஆகுது. வேற ஒரு இல்லை நம்ம ஜிஎஃப்என் அப்படி போடு இப்படி போன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி என்னன்னா நம்ம ஆளுங்க நாங்கள் மாஸ்டர்ஸ்னால் கில் பண்ணுக்கிறாங்க. டக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க முன்னாடியே வீடு பாருங்க. நம்ம ஆளுங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஜிஎஃப்என் இருக்கான்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு டீமன் மாதிரி இருக்காரு பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டுடுறான் பாருங்க. எல்லாரும் சந்தோஷப்படுங்க. அதே டைமில் நம்ம ஜிஎஃப்என் இருக்கான் பார்த்தீங்கன்னா எவால்யூஷன் ஆகிற மாதிரி அவனோட பவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே தெரிக்குது பாருங்க. ஜிஎஃப்என் பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா டன்னர் எனர்ஜி ஒரு வழி எல்லாரும் மேலே அட்டாக் வீடு பாருங்கள். எல்லோரும் அதுலேருந்து டாச் பண்ணுறாங்க. நம்ம ஜிஎஃப்ஐ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் மாறுவான் பாருங்கள். இதை பார்த்தா நம்ம லூஃபன் ஷாக் ஆகிற என்னன்னா ஜிஎஃப்எனால் எப்படி இந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் மாற முடிஞ்சு அதுவும் இந்த ஃபார்முக்கு எப்படி மாற முடிஞ்சு நம்ம ஜிஎஃப்என் வெறும் லெவல் 10 தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் ஷாக் ஆகிறான். நம்ம ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபைனல் ஃபார்ம் மாறுறா பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டண்டர் ட்ராகன் சோல் இருக்கு இல்லையா அந்த சோல் ட்ராகன் மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஃப்என் மாறுவா பாருங்க. லூஃபன் ஷாக் ஆகிறான். இந்த இடத்துல இந்த சாப்பிட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்பிடல பார்க்கலாம். பாய்.